நீங்க நினைக்கிறது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நமக்கு என்ன வேணும்னு நாம ரொம்ப ரொம்ப ஆர்வத்தோடையும், ஆசையோடையும் விரும்புறோம். ஆனா அடுத்த நிமிஷமே அந்த காரியம், அந்த எண்ணம் நடக்காம இருக்கிறதுக்கான சாக்கு போக்க சொல்றோம். உதாரணமா, நான் இந்த டிகிரிக்கு பதிலா அந்த டிகிரி படிச்சிருந்தா எனக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கும். எங்க அப்பா கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருந்தா நான் வாழ்க்கையில இன்னும் கொஞ்சம் முன்னேறி இருப்பேன். இந்த மாதிரி எதிர்மறையான காரணங்கள சாக்கு போக்கா அடுக்குறோம். ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த பிரபஞ்சம் ஒரு கண்ணாடி மாதிரி. நீங்க எத அதுகிட்ட காட்டுறீங்களோ, அதத்தான் அது பிரதிபலிக்கும். நீங்க பாசிட்டிவா வலிமையான எண்ணங்களை வெளிப்படுத்தினா, பிரபஞ்சம் உங்களுக்கு பாசிட்டிவான நல்ல ரிசல்ட்டையே குடுக்கும். நீங்க நெகட்டிவா யோசித்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் நெகட்டிவான ரிசல்ட்டையே உங்களுக்கு குடுக்கும். அதனால எப்பவுமே பாசிட்டிவா இருங்க. பாசிட்டிவாவே யோசிங்க. நல்லதே நடக்கும். தினம் ஒரு சின்ன எக்ஸர்சைஸ். தினம் தூங்குறதுக்கு முன்னாடி, சரியா சொன்னா தூக்கம் கண்ண சொக்கும்போது, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த, உங்களுக்கு நடக்க விரும்புறத பாசிட்டிவா நெனைங்க. அப்படியே தூங்கிடுங்க. இத தினம் பண்ணுங்க. அப்புறம் பாருங்க, மேஜிக் மாரி உங்க வாழ்க்கை படிப்படியா மாற ஆரம்பிக்கும்.